ஹலோ, இன்னைக்கு நான் கையில் கொஞ்சம் ஃபோம் ஷீட்ஸ் வச்சுருக்கேன். கிரீஷ் பாருங்க, இந்த மீன் தொட்டிலெல்லாம் போடுவோம்ல ஸ்டோன்ஸ், அது வச்சுட்ருக்கான். இது எல்லாத்தையும் வச்சு லிங்க் பண்ணி நீங்கள் என்ன கேம் செய்ய போகிறோன்னு லைட்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், நம்ம இதில் குட்டி குட்டியாக ஃபிஷ் கட் பண்ணி ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அதுக்குள்ளே இருந்து நம்ம மேக்னெட் வச்சு ஃபிஷ் பிடிக்கிற கேம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிரீஷ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருப்பான். இப்போ வாங்க இந்த கேமை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து ஃபோம் ஷீட். நம்ம ஸ்டேஷனரியில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லா சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் இந்த ஃபோம் ஷீட்ஸ் இருக்கும். ஸ்கூலில் நிறைய கிராஃப்ட்ஸுக்கெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். அடுத்து ஒரு குட்டியாக மேக்னெட் வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு நூல் இல்லைன்னா ஒரு கயிறு மாதிரி ஒன்று வேணும். ஒரு ஸ்டிக் வேணும். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். இது வீட்டில் இருந்ததுனால இந்த கல்லெல்லாம் நாங்கள் செட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அங்கே பார்த்து சொல்லு, ஸ்டார்ட். ஓகே, வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நான் இந்த ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி பென்சிலில் ஒரு ஷார்க், அப்புறம் ஆக்டோபஸ், அப்புறம் நிறைய ஃபிஷ் இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் ஷார்க், ஜெல்லிஃபிஷ், இது வந்து வேல், கிராப், ஸ்டார் ஃபிஷ், அப்புறம் நார்மலாக குட்டி குட்டி ஃபிஷ், இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இது இந்த மேக்னெட்டில் இப்படியே வச்சோம்னா ஒட்டாது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டாப்லர் கிளிப் ஒன்று எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்டாப்லர் கிளிப்பை இப்படி நடுவில் அடிச்சிட்டோம்னா இதில் மேக்னெட் ஒட்டிக்கும். பாருங்கள், அழகாக ஒட்டி இருக்குது. இதுக்காக நம்ம மெட்டலில் ஏதாச்சும் ஒன்று இந்த ஃபிஷ்ஷில் அடிக்கணும். உங்கள்கிட்ட ஸ்டாப்லர் இல்லைன்னா பேப்பர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அதுவுமே இல்லைன்னா நார்மலான சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டாப்லர் கிளிப்பை அடித்து விட்டுடலாம். ஒன்றுத்தில் ஒரு 2 அடிச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா. இப்போ பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டெப்லர் கிளிப் அடித்தாச்சு. அடுத்து நம்ம இந்த ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு ஒரு தூண்டல் மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு பெரிய நூல், ஒரு 2 அடிக்கு ஒரு நூல் எடுத்துடலாம். சின்னதாக கட்டி கொடுத்துட்டிங்கன்னா பசங்க வந்து ஈஸியாக பிடிச்சிருவாங்க. பெரிய நூலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த நூல் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், பிடிக்கிறப்போ கஷ்டமாக இருக்கும். இந்த நூலை வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கில் எப்படி கட்டிடலாம். பாருங்கள், ஒரு எண்டு அப்படி கட்டிட்டேன். இன்னொரு எண்டில் நம்ம இந்த மேக்னெட்டை வச்சு ஒட்டிடலாம். இது கட்ட முடியாது, மேக்னெட் வந்து கரெக்டான சர்க்கிளாக இருக்குது. அதனால நான் செலோடேப் போட்டு ஒட்ட போகிறேன். பாருங்கள், ஒரு சின்ன செலோடேப் பீஸ் எடுத்து இதில் நல்லா ஒட்டி விட்டுலாம். செலோடேப் ஒட்டினாலும் அந்த மேக்னெட்டிக் பவர் வந்து இருக்கும் அதில், அதனால் அதை கவலைப்பட தேவையில்லை. பாருங்கள், நம்மளோட தூண்டில் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடில் ஸ்டிக், இன்னொரு சைடில் மேக்னெட்டை கட்டியாச்சு. இப்போ அடுத்து நம்மளோட ஃபிஷ் டேங்கை செட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கிரீஷ் குட்டி தான் இந்த ஃபிஷ் டேங்கை செட் பண்ண போகிறான். கையில் என்ன இருக்குன்னு காமிங்க. என்னது? கலர் கலர் பெபிள்ஸ் வச்சுருக்காரு. இது வந்து சும்மா விளையாடுறதுக்காக கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். அதை இன்னைக்கு இந்த ஃபிஷ் டேங்கில் அழகாக இருக்கிறதுக்காக டெக்கரேட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே போட்டுடலாமா? போடுங்க. இது ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி விட்டு வச்சிருக்கேன். உங்ககிட்ட பாத்திரம் பெருசா இல்லைன்னா பக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? மெதுவு போடு, தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். வாவ், உள்ள கரெக்டாக செட் பண்ணிட்டு கரெக்டாக அப்படி செட் பண்ணி எடுத்து கையால். பாருங்க, நம்ம பெபிள்ஸ் எல்லாம் போட்டதுமே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, கலர்ஃபுல்லா. அடுத்து ஃபிஷ் எல்லாத்தையும் உள்ள விட்டுடலாம். விடலாமா? விடுங்க. ஃபர்ஸ்ட் குட்டி ஃபிஷ். அடுத்து என்ன? ஆக்டோபஸ். வாவ், பாருங்க எவ்வளவு அழகா ஸ்விம் பண்ணுது நம்மளோட ஃபிஷ் எல்லாம். இந்த ஃபோம் ஷீட் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்விம் பண்ணும். அது வந்து அப்படியே தாண்டு போயிடாது. அதனால நீங்கள் இது யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் இந்த நார்மலாக இந்த ஃபுட்டெல்லாம் அடைச்சி வரும்ல பிளாஸ்டிக் டப்பா, அதுவெல்லாம் கூட நீங்கள் ஷேப்பாக கட் பண்ணி அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
சூப்பர். பாருங்க எல்லா ஃபிஷ்ஷும் உள்ள நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தூண்டில் போட்டு ஃபிஷ்ஷை பிடிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பண்ண போறீங்க கிரீஷ்? ஃபிஷ்ஷா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபிஷ் எல்லாம் ஓடணுமே. இங்க பாரு, ஓடு ஃபிஷ் எல்லாம் ஓடு. ஏய், ஒன்று மாட்டிக்கிச்சு. கையால் எடுத்து போடுங்க. வெரி குட். எடுங்க. ஷார்க் மாட்டிக்கிச்சா? வாவ், கையால் எடுத்து விடு. வெரி குட். அடுத்து எது பிடிச்சிடலாம்? அந்த ப்ளூ ஃபிஷ்ஷை பிடிச்சிடலாமா? ப்ளூ ஃபிஷ்ஷை டார்கெட் பண்ணு. வேலா? ஓகே. வாவ், வெரி குட். வேல் மாட்டிக்கிச்சு. அடுத்து எது? ஆக்டோபஸ். ரெட் கலர் ஆக்டோபஸை பிடிச்சிடலாமா? ஜெல்லி ஃபிஷ்ஷா? ஓகே. ஏய், ஜெல்லி ஃபிஷ் மாட்டிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிஷ் கேட்சிங் கேம் நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்கள என்கேஜ் பண்ணுங்க. இப்போ நாங்கள் மீதி இருக்கிற ஃபிஷ் எல்லாத்தையும் கேட்ச் பண்ண போகிறோம். கிரீஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருக்கோம், நான் நடுவில் பேசிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் இந்த கேமை கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.